Two point charges Q1 and Q2 of 2 into 10 power minus 8 coulomb and minus 2 into 10 power minus 8 coulomb respectively are placed 0.4 meter apart. Calculate the electric field at the center of the line joining the two charges. ஸோ இங்கே ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று பாசிட்டிவ். ஸோ Q1 பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், Q2 நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 0.4 மீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது. 0.4 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் these two charges. Electric field at the center of the line joining the two charges என்னங்கிறது தான் நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ், இந்த பாயிண்டில் சார்ஜ் Q1 இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ என்னென்னா 2 into 10 power minus 8 கூலொம்பு. அண்டு இந்த பாயிண்ட்டை நான் Q2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து -2 into 10 power minus 8 கூலொம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட் சார்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, distance between these two point charges R is equal to 0.4 meter. So question என்னன்னா, center of the line joining these two charges, இந்த சென்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டியூ டு தீஸ் டூ சார்ஜஸ். அப்போது டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு எடுத்துக்கிறேன், சென்டர் ஆஃப் த லைன். அப்புறமா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் சார்ஜ் Q1 அண்ட் O அது என்ன இருக்கும்னா 0.2 மீட்டர். அண்ட் சேம் தான் எங்கேயுமே 0.2 மீட்டர். த ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் O டியூ டு த சார்ஜ் Q1 அதை நான் E1 எடுத்துக்கிறேன். அது என்னென்னா 9 into 10 power 9 into 2 into 10 power minus 8 divided by 0.2 the whole square. 0.2 the whole square. ஸோ இதை சால்வ் அவுட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 4500 நியூட்டன் பர் கூலும். 9 into 10 power 9 இது வந்து வேல்யூ என்னதுன்னா 1/4 pi epsilon naught வேல்யூ. Q ஓகே, 1/4 pi epsilon naught into Q by R square ஃபார்முலா அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Qவோட வேல்யூ 2 into 10 power minus 8. Rங்கிறது இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் Q1 அண்ட் சென்டர் பாயிண்ட் O அதுதான் 0.2. ஸோ அந்த தான் நமக்கு இந்த இடத்துல R. ஸோ 0.2 the whole square. நெக்ஸ்ட்டு E2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O டியூ டு த சார்ஜ் Q2 அதை நான் E2ன்னு எடுத்திருக்கேன். அதுவும் சேம் தான், 9 into 10 power 9 into 2 into 10 power minus 8 divided by 0.2 the whole square. ஸோ இதை சால்வ் அவுட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4500 நியூட்டன் பர் கூலும். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த பாயிண்ட் ஓவில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டியூ டு த சார்ஜ் Q1 எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் இதே பாயிண்ட் ஓவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ் அட் Q2 எப்படி இருக்கும்னா அதுவும் இதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு உங்களுக்கு டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ், டுவர்ட்ஸ் த சார்ஜ் Q2 தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதை நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு 4500 + 4500 9000 நியூட்டன் பர் கூலும். ஸோ இதனோட டைரக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ்.